Hello friends, welcome to Hot Pot. நான் மாலதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு சிக்கனை ஃபர்ஸ்ட் பொரிச்சுக்கணும். அதுக்கு நான் இப்போ 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் இப்படி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச பீஸ் எடுத்துர்க்கேன். சிக்கன் கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் சால்ட். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 15 இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே ஊற விட்டுருங்க. பேன் சூட் பண்ணிக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சிக்கன் பொரிச்ச எண்ணெயே எடுத்திருக்கேன். ஏன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. அடுத்து பாதி வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கோங்க. பாதி கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 5 பீன்ஸ் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பாதி குடமிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கலர் குடமிளகா வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு காய்கறிலாம் ஃபுல்லாக வேகக்கூடாது. ஒரு 70% 80% வரைக்கும் காய் வந்து. இப்போது காய் எல்லாத்தையும் சுற்றி தள்ளிட்டு நடுவில் 2 முட்டை அடித்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். முட்டைக்கு ஒரு பிச்சு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்துக்கூடயும் ஒன்றா சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் சாதம் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி அரிசியில் செஞ்ச சாதம் எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக மேலே கொஞ்சம் வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஹாட் பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லிடுங்க. தேங்க்யூ.